வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். அதுல உங்களுக்கு சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்ட்டு 3 இருக்கு. இப்போ இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்னா எப்படி நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். அதாவது ஒன்னோட அர்த்தம் என்ன, அது ரியலா உங்களுக்கு எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்போ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா உங்களுக்கு சர்டன் செட் ஆஃப் ட்ரெயின்ட் டேட்டா கம்ப்யூட்டர்ட்ட இருக்கும். அது பேஸ் பண்ணி தான் அந்த பர்ட்டிகுலர் கம்ப்யூட்டர் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டாலோ, இல்லை நம்ம ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தாலோ, அது பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் அது எப்படி ஜென்ரேட் பண்ணோம்னா, ஏற்கனவே ட்ரெயின்டு செட் ஆஃப் டேட்டா நம்ம கொடுத்துருக்கோம்ல, அதை பேஸ் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறது சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா இப்போ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இப்போ உங்களுக்கு இன்னும் புரியலன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெயின்டு செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுக்க மாட்டாங்க. அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் கம்ப்யூட்டர்ஸே இந்த பர்டிகுலர் இன்புட் இருந்தால் அவுட்புட் என்னவா இருக்கும்ட்டு கம்ப்யூட்டரே ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர் அனாலிசிஸை முன்கூட்டியே நம்ம அந்த பாஸ்ட் அனாலிசிஸை பேஸ் பண்ணி அது ஃபியூச்சர் அனாலிசிஸ் கொடுக்கும். அது ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபுட் டெலிவரியோ இல்லை ஒரு பிக் பாஸ்கெட் அந்தமாதிரி ஒரு க்ரோசரி டெலிவரி ஆப் அந்தமாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வாட்டி நீங்கள் ஒரு பிஸ்கெட் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அவங்க நீங்கள் ஆர்டர் செக் அவுட் போகும்போது இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, பிஸ்கெட் ஆர்டர் பண்ணியிருக்கும் போது இன்னும் அந்த பிஸ்கெட் இப்போ குட் டே பிஸ்கெட்னா குட் டே பிஸ்கெட் ரிலவெண்ட்டாக வேற குட் டே பிஸ்கெட்டில் வேற ஒரு ஃப்ளேவர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ரெக்கமெண்டட் அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுதான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அதாவது அந்த பிஸ்கெட்டு அந்த பர்டிகுலர் ஒரு இன்புட்டை நம்ம ஏற்கனவே என்னைக்கோ ஒரு வாட்டி நம்ம வாங்கியிருக்கோம். அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்ட்டு. அதுதான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இப்போ நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நீங்கள் ஸ்பேமு இந்த பர்டிகுலர் இமெயில் ஸ்பேம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா, அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் அதுவாக ஸ்பேம் இல்லையாட்டு கண்டுபிடிக்கும். அதே சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் நீங்கள் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் இமெயில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது அன்ஸ்பேமு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் ஸ்பேம் மெசேஜ் அந்தமாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துருவீங்க. அதை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் இந்த ஸ்பேமா இல்லை அன்ஸ்பேம் இமெயிலாட்டு கண்டுபிடிக்கிறது தான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா பர்டிகுலர் இப்போ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் சைக்கிள் ஓட்டி கற்றுருப்பீங்க. அப்போ நிறையா வாட்டி விழுந்து கற்றுருப்பீங்க. அதாவது உடனே நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது நல்லா பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக ஓட்டிட முடியாது. ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சம் தடுமாற்றம் இருந்திருக்கும். அந்த தடுமாற்றம் நீங்கள் ஃபர்தராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி தான் அந்த கம்ப்யூட்டரும். அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு பர்டிகுலர் ரோபோ இருக்குன்னா, அந்த பர்டிகுலர் ரோபோ ஒரு ஒர்க்கை பண்ணும்போது இப்போ ஏஐ கார்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்காக டெஸ்லா கார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா நாள் அவங்க அந்த பர்டிகுலர் காரை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அது ட்ரைனிங் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அதாவது அந்த பர்டிகுலர் கார்லாம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு அல்காரிதம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கார் தயாரித்தோடனே கரெக்டாக ஒரே லேனில் போகிறது, அதுக்கப்புறம் கரெக்டாக டிராஃபிக் சிக்னல்லாம் நிற்கிறது, அந்தமாதிரி ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே பண்ணியிருக்காது. ஃபஸ்ட்டு தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பை கரெக்ட் பண்ண ஒரு வாட்டி ஓகே இது தப்பு இது கரெக்டுன்னு தெரியும் போது அந்த பர்டிகுலர் காருக்கு அந்த இடத்துல ஒரு ரிவார்ட் கிடச்ச மாதிரி, ஓகே இது நம்ம கரெக்டு, இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த ஒரு டேட்டாவும் கரெக்டாக செய்ய அது கலெக்ட் பண்ணி, ஓகே இது பர்டிகுலர் திங்ஸ்லாம் கரெக்ட், இதெல்லாம் தப்பு, இது நம்ம இனி செய்யக்கூடாது. அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டரே கற்றுக்குதுல, அதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இப்போ இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.